போல கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் ஒவ்வொரு செங்கலை போல அவர் மூலமாய் கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிறார். நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக, கர்த்தர் வைக்கும் இடத்தில் இருக்கிறவர்களாக, கர்த்தர் சொன்ன வேலையை செய்கிறவர்களாக, முழு கீழ்ப்படிதலோடு நாம் ஒன்றும் இல்லை என்ற எண்ணத்தோடு தாழ்மையோடு வாழ பழக வேண்டும். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் தாவீதின் மன்னிக்கும் தன்மையும், அதனால் கர்த்தர் அவருக்கு எவ்வளவு காவலாய் இருந்தார் என்பதையும், தன் நற்குணத்தை சவுலிடம் எப்படியெல்லாம் தாவீது வெளிப்படுத்தினார் என்பதை குறித்தும் நாம் கற்றுக்கொள்ளலாம். சீப் ஊர் ஜனங்கள் நேராக கிபியாவில் இருக்கிற சவுலினிடத்தில் வந்தார்கள். அங்கு வந்து தாவீது எஷிமோனுக்கு எதிரே இருக்கிற ஆகிலா மேட்டில் ஒளிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். இதை கேட்ட சவுல் அந்த எஷிமோனுக்கு வந்து ஆகிலா மேட்டில் தேடினார். தாவீதை தேடிக்கொண்டிருந்தார். அங்கு தாவீதை பிடிக்கும்படியாக அங்கே வந்து தங்க தொடங்கினார். இப்படி இருக்கும் நிலையில் தாவீது தன் வேவுக்காரரை அனுப்பி சவுல் தன்னை தேடி வந்திருக்கிறது உண்மையா என்று தெரிந்து கொண்டார். அந்த வேவுக்காரர் வந்து சவுல் வந்திருக்கிறது உண்மையே, சவுல் ராஜா அங்கே இருக்கிறார், வந்து உம்மை தேடிக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். அங்கேயே அமர்ந்து தங்கி கொண்டிருக்கிறார்கள் உம்மை பிடிக்கும்படியாக என்று சொன்னார்கள். வேலை ஆட்களுடன் ஆயிரக்கணக்கான ஜனங்களுடன் வந்து சவுல் ராஜா தங்கி இருக்கிறார். இப்படிப்பட்ட செய்தியை கேட்டதும் தாவீது, பொதுவாக இந்த நிலையில் யாராயிருந்தாலும் தன்னை தேடிக்கொண்டு ஒருத்தர் வந்து ராஜா வந்து பிடிக்க வந்தால் அவர்கள் ஓடி போக நினைப்பார்கள். தாவீது முன்பெல்லாம் அப்படித்தான் செய்தார். இந்த நேரத்தில் அவர் கொஞ்சம் வித்தியாசமான செயலை செய்கிறார். என்னவென்றால், சவுல் தங்கியிருந்த இடத்தில் இரவில் நேராக புறப்பட்டு தன்னுடன் அபிஷாய் என்னும் ஒரு மனிதனையும் கூட்டிக் கொண்டு நேராக சவுலிடத்தில் போகிறார். அவர் இரவில் படுத்து தூங்கும் நேரத்தில் நேராக அங்கு செல்லுகிறார். யாருக்கும் தெரியாமல் செல்லுகிறார். அப்பொழுது சவுலோடு கூட சவுலின் ஆயுததாரி பாடிகார்டு அவரும் அப்னேர் என்கிற அந்த மனிதனும் அங்கு இருக்கிறார். இப்பொழுது எல்லோரும் உறங்குகிறார்கள். கர்த்தர் அயர்ந்த நித்திரையை அவர்களுக்கு கொடுத்து விட்டார். இந்த இடத்தில் தாவீதோடு கூட இருப்பவர் கர்த்தரே. தாவீதோடு கூட இருந்து எல்லாவற்றையும் செயல்படுத்துகிறவர் கர்த்தரே. தாவீது மட்டும் அல்ல, தாவீதின் விசுவாசம் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பதை, அதனால்தான் எல்லா யுத்தத்திலும் அவர் வெற்றி பெறுகிறார். அது இந்த இடத்திலும் கர்த்தர் அந்த செயலை செய்கிறார். தாவீதின் விசுவாசத்தின்படியே செய்கிறார். இப்பொழுது இவர்கள் எல்லாரும் அயர்ந்து தூங்குகிறார்கள். நேராக தாவீது அங்கு வருகிறார். ஆகிலா மேட்டிற்கு வந்து அந்த இடத்தில் சவுல் தூங்கும் போது பக்கத்தில் நெருக்கமாக வந்துவிட்டார். யாரும் பார்க்கவில்லை. ஏனென்றால் ஒரு ரதத்தின் பக்கத்தில் சவுல் ராஜா தூங்குகிறார். அந்த சவுல் ராஜாவின் பக்கத்திலேயே அப்னேர் படுத்திருக்கிறார். அவரும் உறங்கிக் கொண்டிருக்கிறார். இவர்கள் இருவரையும் சுற்றிலும் எல்லா ஜனங்களும் 3000 பேர் படுத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் யாருக்கும் தெரியாமல் சத்தமே இல்லாமல் அங்கு சென்றிருக்கிறார் தாவீது. எவ்வளவு திறமைசாலி! அங்கு போனது மட்டும் அல்லாமல் அங்கு போய் நெருங்கிய உடனே தாவீதோடு கூட இருந்த அபிஷாய் சொல்லுகிறார், தாவீதின் ஊழியக்காரர் அபிஷாய் சொல்லுகிறார், இதோ இப்பொழுதே ஒரே குத்தாக இந்த மனிதனை குத்தி கொன்று விடுகிறேன். 2 அல்ல, ஒரே குத்தாக நான் கொன்று விடுகிறேன் என்று சொல்லுகிறார். அதற்கு தாவீது இந்த நிலையிலும், ஏற்கனவே ஒரு முறை சவுல் தன் கையில் மாட்டிய போது உயிரை காப்பாற்றி விட்டு விட்டார். கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனிதனை நான் தொட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு வந்து விட்டார். அப்பொழுது சவுலும் மனம் திரும்பி, நான் இனி உண்மை தொடர மாட்டேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். ஆனால் மீண்டுமாக விரட்டி கொண்டு வருகிறார் தாவீதினிடத்தில். இப்பொழுதும் இதே காரியம் நடக்கிறது. அப்பொழுது தாவீது வந்து கிட்ட நெருங்கியவுடன் பார்த்ததும் அந்த அபிஷேகை நோக்கி, நீ கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மேல் நான் கை போட மாட்டேன். அவர் தானாக சாகட்டும், கர்த்தர் கையால் சாகட்டும், அல்லது யுத்தத்தில் சாகட்டும், நான் அந்த மனிதனை கொல்ல மாட்டேன். ஏனென்றால் கர்த்தர் அந்த மனிதனை அபிஷேகம் பண்ணி இருந்தார். அதை நாம் மறந்து போக கூடாது.
கர்த்தரை நாம் கனப்படுத்தி இந்த மனிதனை நாம் விட்டு வைக்க வேண்டும். கர்த்தர் அந்த மனிதனுக்கு நீதி செய்வார். சரிக்கு சரி நீதி கட்ட கர்த்தர் அறிவார். கர்த்தர் அந்த மனிதன் செய்கிற அக்கிரமத்திற்கு, ஏனென்றால் நான் ஒரு தவறும் செய்யவில்லை, தாவீதின் மேல் ஒரு குற்றமும் இல்லை, ஒரு அக்கிரமமும் இல்லை. வருடக்கணக்காக வனாந்திரத்தில் துரத்தப்பட்டு ஒளிந்து கொண்டு திரிகிறார். ஆகாரம் இல்லாமல், படுக்க இடம் இல்லாமல், குகைகளிலும் கெபிகளிலும் காடுகளில் மிருகங்களோடு போராடி கொண்டு அவருடைய வாழ்க்கை வனாந்திரத்தில் மகா கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் சவுல் ராஜா தான். தன் எதிரியை கூட கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அவனை தொடமாட்டேன் என்று சொல்லுகிற மன பக்குவம், அந்த மன்னிக்கும் தன்மை, கர்த்தருக்கு அவர் கொடுக்கிற கனம், இதையெல்லாம் தாவீதினிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். அவ்வளவு அருமையாக இன்று சர்வசாதாரணமாக எந்த ஒரு தேவ ஊழியரையும், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற எந்த மனிதனையும் யார் வேண்டுமானாலும் தூஷித்து விடுகிறார்கள். இவன் அப்படிப்பட்டவன், அவன் அப்படிப்பட்டவன் என்று தன் வாய்க்கு தோன்றியதெல்லாம் சொல்லி விடுகிறார்கள், எந்த ஆதாரமும் இல்லாமல். இது மகா பாவம். அவர்கள் தீமையே செய்திருந்தாலும், கெட்டவர்களாக இருந்தாலும் சொல்வதற்கு நமக்கு உரிமை இல்லை. அப்படி இருக்க எதுவுமே தெரிந்து கொள்ளாமல் ஒரு உத்தமன் மேல், ஒரு நீதிமான் மேல், ஒரு தீர்க்கதரிசியின் மேல், தன்னைத்தான் வெறுத்து கர்த்தருடைய சிலுவையை சுமக்கிற ஒரு மனிதன் மேல், அப்படிப்பட்டவர்களே கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், அவர்களை தூஷிப்பதும் கேவலமாக பேசுவதும், இது முழுக்க முழுக்க அந்த கிறிஸ்துவின் ஆவியினால் செயல்படுகிற காரியம். இது கூடவே கூடாது. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நிச்சயம் வரும். கர்த்தர் விட மாட்டார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் தாவீது எப்படி இருக்க வேண்டும்? தனக்கு விரோதமாக எழும்பி தனக்கு கெடுதல் செய்ய நினைத்தும் ஒரு நியாயமான காரணமும் இல்லாமல் தாவீதை எதிர்க்கிறார் சவுல் ராஜா. இப்படி இருக்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்பொழுது அபிஷாய் நான் கொன்று போடுகிறேன் என்று சொல்லும் போது தாவீது தடுத்து நிறுத்துகிறார். வேண்டாம், அதற்கு பதிலாக நாம் ஒரு காரியம் செய்வோம். ராஜாவின் தலைமாட்டியில் ஈட்டி குத்திக்கிட்டு இருக்கிறது, சொம்பில் தண்ணீர் இருக்கிறது, அந்த சொம்பையும் அந்த ஈட்டியையும் நாம் எடுத்துக்கொண்டு போய்விடுவோம் என்று சொல்லி அதை இரண்டையும் எடுத்துக்கொண்டு வெகு தொலைவுக்கு சென்று விடுகிறார்கள். தூரமாக சென்றுவிட்டு அங்கிருந்து கத்துகிறார் தாவீது. சவுலை பார்த்தல்ல, அப்னேரை பார்த்து கத்துகிறார். சவுல் ராஜாவின் ஆயுததாரி பாடிகார்டை பார்த்து கத்துகிறார். அப்னேரே, நீர் எவ்வளவு திறமைசாலி, நீர் எவ்வளவு பலசாலி, உம்முடைய ராஜாவை காப்பாற்றாமல் விட்டு விட்டீரே, இப்படி இருக்கலாமா என்று கேட்கிறார். இதை கேட்டதும் அப்னேர் திரு திரு என்று தூக்கத்திலிருந்து விழித்து முழிக்கிறார். இந்த நிலையில் சவுல், நீர் யார் என்று அப்னேர் எதிர்த்து கேட்கிறார். இப்படி எங்கள் ராஜாவுக்கு விரோதமாக குரல் கொடுக்கிற நீ யார் என்று கேட்கிறார். அப்பொழுது சவுல் பக்கத்திலிருந்து உடனே, தாவீதே என் குமாரனே என்று சவுல் ராஜா கூப்பிடுகிறார். தாவீதே என் குமாரனே, இது உன்னுடைய சத்தம் அல்லவா? தாவீதே, நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதே தூரத்தில் இருந்தே சத்தம் போடுகிறார். நான் உமக்கு ஒரு தீங்கும் செய்யாமல் இருக்க, மலைகளில் கவுதாரியை விரட்டுவது போல இந்த தெல்லு பூச்சியான என்னை விரட்டி கொண்டு வருகிறீரே, நான் என்ன கெடுதல் செய்தேன் உமக்கு? நான் ஒரு தீங்கும் செய்யாதிருக்க என்னை துரத்துவானேன், என்னை ஏன் இப்படி விரட்டுகிறீர் என்று கேட்கிறார். அதற்கு சவுல் அமைதியாய் இருக்கிறார். மீண்டும் பேசுகிறார். இன்று கர்த்தர் உம்முடைய ஜீவனை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்திருந்தார். நான் உம்மை ஒன்றும் செய்யவில்லை. உம்மிடத்தில் வந்து உம்முடைய ஈட்டியையும் சொம்பையும் நான் எடுத்துக்கொண்டு வந்து விட்டேன். உம்முடைய தலைமாட்டில் இருந்த ஈட்டியும் சொம்பும் எங்கே இருக்கிறது என்று பாரும் என்று சொல்லுகிறார். அப்னேர் திரும்பி பார்த்து விட்டு ஐயோ இல்லையே என்று சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதை சவுல் ராஜா புரிந்து கொண்டு, நான் செய்தது தவறு, என் மகனே, என்னை மன்னித்து விடு, நான் இனி உன்னை தொடர மாட்டேன் என்று மன்னிப்பு கேட்கிறார். அப்பொழுது தாவீது, நான் நீதியாய் நடந்தேன், அக்கிரமம் செய்யவில்லை, உமக்கு நன்மையே செய்தேன். நான் உமக்கு நன்மை செய்திருக்க நீர் எங்களுக்கு தீமையே செய்வதேன்? நீங்கள் தீமை செய்து கொண்டே இருப்பது ஏன்? நான் ஒரு பாவமும் அறியேன் என்று திரும்பவும் அதே காரியங்களை சொல்லுகிறார். அதை கேட்டு சவுல் மனம் திரும்பி, இனி நான் உன்னை தொடரவில்லை, நாங்கள் போகிறோம் என்று சொல்லிவிட்டு சவுல் ராஜா தன் அரண்மனைக்கு செல்லுகிறார். தாவீதும் தன் இடத்திற்கு போய்விடுகிறார். இப்படியாக இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிந்தது. இப்பொழுது தாவீதின் நற்குணத்தை நாம் கவனிக்க வேண்டும். தாவீதோட மன்னிக்கும் தன்மை, கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவது, கர்த்தரை கனப்படுத்துவது,
அவர் சவுலை விட்டதற்கு காரணம் சவுல் மேல் இருந்த கர்த்தருடைய அபிஷேகம். கர்த்தருடைய பிள்ளைகளை எதிர்த்தால் நாம் கர்த்தரை எதிர்ப்பதற்கு சமம். ஏனென்றால் அவருடைய ஆவி அந்த ஊழியரின் மேல் இருக்கிறது அல்லவா? அதனால் எப்பொழுதும் கர்த்தரையும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் பகைப்பதை விட்டுவிட வேண்டும். தீமையான காரியங்களை எதிர்க்க வேண்டுமே தவிர தீமை செய்கிற மனிதனை வெறுக்க கூடாது. அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை எப்பொழுதும் நமக்குள் இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த தாவீதின் காலத்தில் அவருடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்கிறோம். மன்னிப்பு என்பது 2000 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் நமக்கு சொல்லப்பட்டது என்றாலும் தாவீதையா தன் வாழ்க்கையிலேயே அதை சொல்லி இருக்கிறார். மன்னிப்பு, அது சவுலை மன்னித்தது, கர்த்தரை கனப்படுத்தியது போன்ற காரியங்கள். இப்படியாக நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் வாழ பழக வேண்டும். வாழ்க்கை என்பது அவர் நம்மை படைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தில் வைத்திருக்கிறார். அவருடைய திட்டம் பெரியதா இருக்கிறது. இந்த சர்வ உலகத்திற்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதருக்கும் சேர்த்து ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. ஒரு திட்டத்தின் ஒவ்வொரு அங்கம்தான் ஒவ்வொரு மனிதன். ஒரு வீடு கட்டும் போது அந்த வீட்டில் ஆயிரக்கணக்கான செங்கல்கள் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு செங்கலும் அதினதின் ஸ்தானத்தில் இருந்தால்தான் அது வீடாக இருக்கும். ஒன்று இடம் மாறினாலும் அந்த வீடு நிலைத்திருக்காது. அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் ஒவ்வொரு செங்கலை போல அவர் மூலமாய் கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிறார். அவருடைய திருச்சபையாகிய ராஜ்யத்தை கட்டுகிறார். அப்படியானால் நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக, கர்த்தர் வைக்கும் இடத்தில் இருக்கிறவர்களாக, கர்த்தர் சொன்ன வேலையை செய்கிறவர்களாக, முழு கீழ்ப்படிதலோடு நாம் ஒன்றும் இல்லை என்ற எண்ணத்தோடு தாழ்மையோடு வாழ பழக வேண்டும். தாழ்மைதான் கர்த்தருக்கு பிரியமானது. கர்த்தர் தாவீது ராஜாவினிடத்தில் அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்று சொன்னதற்கு காரணம், மிகப்பெரிய காரணம் என்று சொன்னால் அந்த தாழ்மைதான். தாவீது ராஜாவின் வாழ்க்கை முழுவதும் பார்க்கும்போது அவருடைய தாழ்மை விளங்குகிறது. எந்த இடத்திலும் பயங்கரமான யுத்த புருஷராய் இருக்கிறார். எங்கு போனாலும் யுத்தம் செய்கிறார். எல்லாவற்றிலும் வெற்றி பெறுகிறார். கர்த்தருடைய துணையோடு நடக்கிறார். ஆனால் அவருடைய இருதயத்தில் மேட்டிமை என்பது கிடையாது. அதுவே கர்த்தர் விரும்பியது. மற்ற ராஜாக்களின் காலங்களை எல்லாம் பார்க்கும்போது மேட்டிமை இருக்கிறது. சவுல் ராஜாவினிடத்திலும் மேட்டிமை வந்தது. அதனால் கர்த்தர் உதறி போட்டார். இப்படியாக ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் தள்ளி போடுகிறார். பல ராஜாக்களின் சரித்திரத்தை பார்த்தாலும் தாவீதே என் இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன், தாவீதை போல ஒரு உத்தமன் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் இப்படியே சொல்லுகிறார், தாவீதை போல வேறொருவன் இல்லை என்று பல முறை சொல்லுகிறார். ராஜாக்களின் புஸ்தகத்தில் படிக்கும் போது தெரியும். அப்படி இருக்க ஒவ்வொரு மனிதனும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மேட்டிமை வந்து விடுகிறது. கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது தாழ்மையே. அந்த தாழ்மை என்பது உண்மை, நடிப்பு அல்ல. நான் சும்மாவாக நான் தாழ்மையா இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்வது, பேச்சில் தாழ்மையை காட்டுவது அல்ல. உண்மையாய் நாம் ஒன்றும் இல்லை என்பதே உண்மை. இதில் நாம் என்று சொல்லிக்கொள்ள நமக்கென்று ஒன்றுமே இல்லை. நம்மளுடைய உயிர் அவருடையது, நம்முடைய ஆத்மா அவருடைய, நம்முடைய ஆவி, நம்மளுடைய சரீரம் எல்லாம் அவர் திட்டப்படி அவரால் செய்யப்பட்டது. நாம் வாழ்கிற பூமி அவரால் செய்யப்பட்டது. நம் வாழ்க்கை அவரால் செயல்பட்டது. நம்முடைய சிந்தனை என்றால் நாம் மூளையில் சிந்திக்கிறோம். அந்த மூளையை செய்ததே அவர்தான். அதற்கு உயிர்ப்பிக்க வல்லமையை கொடுத்தது அவர்தான். உயிரோட்டமாய் இருக்கும்படி செய்து வைத்திருப்பது அவர்தான். இதில் நாம் என்று சொல்லிக்கொள்ள நாம் தனித்தன்மை உடையவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சர்வமும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது, அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. அப்படி இருக்க அவரை ராஜாவாய் முழுமையாய் ஏற்றுக்கொள்கிறவர்களே உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள். அவர்கள் யாரும் தன் இஷ்டப்படி வாழ மாட்டார்கள். என் விருப்பப்படி, நான் எனக்கு பிடித்த வாழ்க்கை நான் வாழ்வேன் என்று சொல்லுவது முட்டாள்தனமான ஒன்று. நாம் நம் இஷ்டப்படி வாழ்வதற்கு நம்மை நாமே படைத்துக் கொள்ளவில்லை, நம்மை நாமே உருவாக்கி கொள்ளவில்லை. கர்த்தரே நம்மை படைத்தார், கர்த்தரே நம்மை வாழ வைக்கிறார், கர்த்தரே நம் ஜீவனை எடுக்கவும் செய்கிறார். அவருக்காக, அவரால் படைக்கப்பட்டவர்கள் அவருக்காக வாழ்வதே சரியான வழி. அதுவே நீதியாய் இருக்கிறது. அதுதான் நீதி, மற்றதெல்லாம் அநீதி. 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் சவுல் ராஜாவை குறித்தும் தாவீது ராஜாவை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவானாகிய தாவீது சவுல் ராஜாவுக்கு பயந்து அவர் ஒதுங்கி இருந்தார். அவர்
600 பேரோடு கூட குகைகளிலும் மலைகளிலும் ஒளிந்து வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை. ஆனாலும் சவுல் ராஜா தனக்கு பின்பாக தாவீது ராஜாவாக போகிறார் என்கிற செய்தி தெரிந்ததினால் அப்படியாக கோபம் கொண்டு தாவீதை கொல்ல நினைக்கிறார். தாவீது நினைத்திருந்தால் சவுல் ராஜாவை கொன்று இருக்கலாம், ஆனால் கொல்லவில்லை. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை கொல்லக்கூடாது என்று நான் விட்டுவிட்டேன். என்னை ஏன் தேடுகிறீர்? என்னை ஏன் விரோதிக்கிறீர்? நான் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று தாவீது சொல்லிவிட்டு அவர் பின்வாங்கி வந்து விட்டார். ஒரு காலத்தில் தாவீதுக்கும் எதிரியாக இருந்த பெலிஸ்தரின் தேசமாகிய காத் பட்டணத்தின் ராஜாவாகிய ஆகீஸ் என்ற அந்த மனிதனிடத்தில் இவர் போய் சேருகிறார். ஒரு காலத்தில் எதிரியாக இருந்திருந்தாலும் இப்பொழுதோ தாவீதை அவர் அரவணைத்துக் கொள்கிறார். அவர் தன்னிடமாக ராஜதானி பட்டணத்தில் தங்க வைக்கிறார். அங்கு தாவீதும் அவரோடு கூட இருந்த 600 பேரும் இவர்கள் எல்லோருடைய குடும்பங்களும் இருந்தனர். தாவீதுடைய 2 மனைவிகளும் அவரோடு கூட இருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவீது அந்த ஆகீஸ் ராஜாவினிடத்தில் சென்று, நான் உம்முடைய ஒரு அடிமையைப் போல ஒரு அனாதையாக நான் வந்திருக்கிறேன். நான் உம்முடைய ராஜதானி பட்டணத்தில் நான் ஏன் இருந்து கொண்டு எனக்கு ஒரு ஊரை கொடுத்தால் நான் ஒதுங்கி ஓரமாக இருந்து கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி சொன்னதும் அந்த ஆகீஸ் ராஜா சிக்லாக் என்கிற அந்த பட்டணத்தை, அந்த ஊரை கொடுத்து, ஒரு சிறிய ஊர், அந்த ஊரை கொடுத்து அந்த 600 பேரும் தாவீதோடு சேர்ந்த அவர்களுடைய குடும்பங்களும் எல்லோருமாக இருக்கும்படி அந்த சிக்லாகை கொடுத்தார். அந்த பெலிஸ்தரின் ராஜாவாகிய ஆகீஸ், காத் பட்டணத்து ராஜா அன்று கொடுத்த அந்த சிக்லாக் இன்று வரைக்கும் யூதாவின் பட்டணமாக இருக்கிறது. அது மாறவே இல்லை. அன்று தாவீதுக்கு கொடுத்தது இன்று வரை தொடர்ந்து சுமார் 2500 வருடங்களாக இன்றும் கூட சிக்லாக் யூதாவுடைய பட்டணமாக இருக்கிறது. இப்படியாக தாவீது சிக்லாகிலே குடியிருந்து வந்தார். அங்கு இருக்கும்போது அவர் கெசூரியர் மேலும் கெஸ்ரியர் மேலும் அமலேக்கியர் மேலும் அவர் யுத்தத்திற்கு சென்றார். அங்கு அவர்கள் யுத்தத்திற்கு போகும்போது, தாவீதோடு கூட சேர்ந்தவர்களும் எல்லோருமாக போகும்போது அங்கு ஒரு காரியம் நடக்கிறது. என்னவென்றால், இவர்கள் போன உடனே அந்த யுத்தம் செய்து அங்கிருக்கிறவைகளை எல்லாம், ஆடு மாடு பொருட்கள் எல்லாவற்றையும் கொள்ளையடித்து கொண்டு, உணவுப் பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு, இங்கிருக்கிற உயிரோடு இருக்கிற மனிதர்களை விட்டு வைக்காமல், ஒரு மனிதனையும் விட்டு விடாமல் எல்லாவற்றையும் கொன்று போடுவார். எல்லா மனிதர்களையும் தாவீது கொன்று போடுவது வழக்கம். அதனால் அங்கிருந்து ஒரு செய்தியும் இந்த காத் பட்டணத்து ஆகீஸ் ராஜாவின் இடத்தில் வராதபடிக்கு தாவீது பார்த்து கொண்டார். இப்படியாக அவர் ஞானமாக நடந்து கொண்டார். தன் சத்துருக்களை முழுமையாய் அழிப்பதோடு கூட தன்னுடைய செய்தியை இங்கு சொல்லாதபடிக்கு. ஆகீஸ் ராஜாவினிடத்தில் வந்தபோது, ஆகீஸ் எங்கு போய் இன்று கொள்ளையடித்தீர்கள் என்று கேட்டார். நாங்கள் இஸ்ரவேலின் தேசத்தின் மேல் போனோம், அந்த பகுதியில் போனோம், அந்த ஓரத்தில் போனோம் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த தெற்கே போனோம், வடக்கே போனோம், அங்கு போய் கொள்ளையடித்தோம் என்று சொல்லிவிடுவார்கள். இவர்கள் உண்மையாய் போய் கொள்ளையடித்த இடத்தை அவர்கள் சொல்லாமல் மறைத்து வைத்தார்கள், தாவீதும் அவரோடு கூட இருந்தவர்களும். அப்பொழுது ஆகீஸ் ராஜா தாவீதினிடத்தில், நீ கட்டாயமாய் என்னோடு கூட இஸ்ரவேலரோடு செய்ய போகிற யுத்தத்திற்கு நீ வர வேண்டும் என்று, எப்படியாவது நீ வர வேண்டும் என்று ஆகீஸ் ராஜா சொல்லுகிறார். அதற்கு தாவீது ராஜா, பாருங்கள், நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று பாருங்கள் என்று தைரியம் சொல்லுகிறார். நாங்களும் வருகிறோம் யுத்தத்திற்கு, இஸ்ரவேலரை எதிர்த்து யுத்தத்திற்கு வருகிறோம் என்று சொல்லுகிறார். இப்படியாக காத் பட்டணத்தில் சம்பவங்கள் நடக்கிறது. இந்த நிலையில் சவுல் ராஜா இவர்கள், அதாவது இப்படியாக சொல்லிவிட்டு பெலிஸ்தர்கள் யுத்தத்திற்கு புறப்படுகிறார்கள். புறப்பட்டு சூனேமிலே பெலிஸ்தர்களும் கில்போவாவிலே இஸ்ரவேலர்களும் பாளையம் இறங்குகிறார்கள். இப்படி இறங்கி இருக்கிற சமயத்தில் சவுல் ராஜா பெலிஸ்தரின் பாளையத்தை பார்த்து மிகவும் கலங்கி கர்த்தரிடத்தில் உத்தரவு கேட்க விரும்புகிறார். இப்படியாக சவுல் ராஜா இந்த நிலையில் கர்த்தரிடத்தில் உத்தரவு கேட்க விரும்புகிறார். ஆனால் இந்த சம்பவங்கள் நடக்கும் முன்பாகவே சாமுவேல் ஐயா மரித்து விட்டார். அவரை அவருடைய சொந்த ஊராகிய ராமாவிலே அடக்கம் பண்ணினார்கள்.
அதனால் சவுல் ராஜாவுக்கு தீர்க்கதரிசியிடம் போய் கேட்பதற்கு முடியாமல் போயிற்று. இப்படி இருக்கும்போது கர்த்தரிடத்தில் கேட்பதற்காக ஊரின் தும்மிமில் கேட்கிறார். அதற்கும் பதிலில்லை. சொப்பனங்களிலாவது தரிசனங்களிலாவது எதிலுமே கர்த்தருடைய வார்த்தை சவுல் ராஜாவுக்கு கிடைக்கவில்லை. இந்த நிலையில் அவர் தம்முடைய ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற, அதாவது ஜோசியம் பார்க்கிற, குறி கேட்கிற பெண்கள் இருக்கிறார்களா? எங்கேயாவது அப்படி பார்ப்பவர்கள் இருப்பார்களா என்று பார் என்று சவுல் ராஜா சொல்லுகிறார். இதை கேட்ட அரண்மனையில் இருந்த ஒரு ஊழியக்காரன், எண்ணோர் என்கிற ஊரிலே ஒரு அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ இருக்கிறாள், அவளை போய் நீர் பாரும் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அதாவது அந்த காலத்தில் சவுல் ராஜா தேசத்தில் இருக்கிற எல்லா அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் கொன்று போட வேண்டும் என்று சட்டம் போட்டிருந்ததினால் எல்லாரும் ஓடி போய் விட்டார்கள். எல்லோரும் அந்த தொழிலை விட்டு விட்டார்கள். இந்த நிலையில் இருக்கும் போது அப்படிப்பட்ட சவுல் ராஜாவே ஒரு ஜோசியம் பார்க்கிற பெண்ணை தேடி போகிறார். அப்படி போகும்போது அந்த ஊருக்குள் அவர் சவுல் ராஜாவாக போகாமல் வேஷம் போட்டுக்கொண்டு மாறு வேடத்தில் செல்லுகிறார், தன்னுடைய சொந்த ரூபத்தை காட்டாமல். அப்படி போய் யாரோ போல ஒருவர் அந்த பெண்ணிடம், நீ எனக்கு ஜோசியம் பார்த்து சாமுவேல் தீர்க்கதரிசியின் ஆவியை எழும்பி வர பண்ணு என்று சொல்கிறார். அதாவது இறந்தவர்களின் ஆவியை எழுப்பி குறிக்கேட்பது அந்த காலத்தில் இருந்த ஒரு பழக்கம், இன்றும் இந்த காலங்களிலும் செய்யப்படுகிறது. அந்த ஆவியை எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லுகிறார். இப்படி சொன்னதும் அந்த பெண், சவுல் சட்டம் போட்டிருக்கிறது தெரியாதா? சவுல் ராஜா இப்படி சட்டம் போட்டிருக்கிறார், நான் செய்ய மாட்டேன் என்று அந்த பெண் சொல்லுகிறார். ஆனாலும் மாறு வேடத்தில் இருந்த சவுல் ராஜா கர்த்தர் பேரில் ஆணையிட்டு, நீ இந்த காரியத்தை செய், உனக்கு எந்த தீங்கும் வராதபடிக்கு நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். அது யார் என்று தெரியாமல் அந்த பெண் சாமுவேல் ஐயாவை எழும்பி வர பண்ணுகிறார். அதாவது அவர் செய்த மந்திர வித்தைகளினால் ஒரு தரிசனம் போல பார்க்கிறார். அதில் பூமிக்குள்ளிருந்து மனிதர்கள் எழும்பி வருகிறார்கள். அப்பொழுது சவுல் ராஜா கேட்கிறார், நீ என்னத்தை பார்க்கிறாய் என்று கேட்கிறார். மற்றவர்கள் கண்ணுக்கு தெரியவில்லை, அந்த பெண்ணின் கண்ணுக்கு தெரிகிறது. அப்பொழுது அந்த பெண் சொல்லுகிறார், பூமிக்குள்ளிருந்து தேவர்கள் போன்றவர்கள் எழும்பி வருகிறார்கள், தேவர்கள் எழும்பி வருகிறார்கள் என்று சொல்கிறார். அதாவது மனிதர்கள் எழும்பி மேலே வருகிறார்கள். மனிதர்களுடைய இறந்தவர்களின் ஆவி மேலே வருகிறது. அதில் முதிர்ந்த வயதானவர் ஒரு சால்வையை போர்த்தி கொண்டு அவர் வருகிறார் என்று அந்த பெண் சொல்லுகிறார். சவுல் ராஜா பார்க்காவிட்டாலும் அந்த பெண் சொன்னதை கேட்டு அது உடனே சாமுவேல் ஐயா என்று தெரிந்து கொண்டு முகம் குப்புற விழுந்து வணங்கி சாமுவேலை நோக்கி பேசுகிறார். இப்படி அவர் செய்வதை பார்த்ததும் அந்த பெண் பயந்து, நீர் சவுலாச்சுதே என்று சொல்லுகிறார். நீர் சவுலாயிற்றே, என்னை யாரோ போல வந்திருக்கிறேன், நீர் சவுலாச்சே, நீர் ராஜாவாயிற்றே என்று அந்த பெண் பயப்படுகிறார். அப்பொழுது சவுல், ஆமாம் நான் சவுல் தான், உனக்கு பயப்படாதே, நான் உனக்கு ஒரு கெடுதலும் செய்ய மாட்டேன், அந்த மனிதரிடம் பேசு, சாமுவேல் ஐயாவை எழும்பி வர சொல் என்று சொல்லுகிறார். அப்பொழுது சாமுவேல் ஐயாவை வர சொல்லுகிறாள் அந்த பெண். அப்பொழுது சாமுவேல் ஐயா பேசுகிறார் சவுலோடு. சவுல் கேட்கிறார், நான் இப்படி நெருக்கமான சூழ்நிலையில் இருக்கிறேன், பெலிஸ்தர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள் எனக்கு விரோதமாக யுத்தம் செய்வதற்கு. இந்த நிலையில் ஊரின் தும்மியும் நாளாவது சொப்பனங்களினாலாவது தீர்க்க தரிசனங்களினாலாவது எனக்கு பதில் வரவில்லை. கர்த்தரிடம் நான் கேட்டேன், ஆனாலும் எனக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. அதனால் உண்மை எழும்பி வர பண்ணினேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் சாமுவேல் ஐயா ஏற்கனவே கேட்டிருந்தார், என்னை நீ எழும்பி வர பண்ணினது என்ன என்று கேட்டிருந்தார். அதனால் சவுல் அப்படி சொன்னார், எனக்கு எந்த பதிலும் கர்த்தரிடத்திலிருந்து கிடைக்கவில்லை, அதனால் உண்மை எழும்பி வர பண்ணினேன் என்று சொல்லுகிறார். அதற்கு சாமுவேல் ஐயா, கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்ருவாய் இருக்கும் போது என்னை எழும்பி வர பண்ணி நான் உனக்கு என்ன செய்ய முடியும் என்று சொல்லுகிறார். இப்படியாக நீ செய்த தவறுக்கு நீ பாவம் செய்தாய். நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தபடி, சாமுவேல் ஐயா உயிரோடு இருக்கும் போதே சொல்லியிருந்தார் கர்த்தருடைய வார்த்தையை, உன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாமல்
அமலேக்கியரை மொத்தமாய் நீர் அழிக்காமல் விட்டதினால் உன் ராஜ்யபாரத்தை உன் தோழனாகிய தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்தார் என்று நான் சொல்லியிருந்தேன். அது அப்படியே நடக்கும். இப்பொழுதும் நீயும் உன் பிள்ளைகளும் கொல்லப்பட்டு நாளை இந்நேரத்தில் என்னோடு கூட இருப்பீர்கள். இஸ்ரவேலோ பெலிஸ்தரிடம் ஒப்படைக்கப்படும். இப்படியாக நடக்கும் என்று சாமுவேலையா சொல்லி முடித்தார். இதை கேட்டதும் சவுல் ராஜா துக்கித்து முகம் குப்புற விழுந்து அதிர்ச்சி அடைந்தார். அவருடைய அந்த அதிர்ச்சியை, அந்த ஆபத்தை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்படியே விழுந்து கிடந்தார். எழுந்திருந்து புசிக்கவில்லை. எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் மிக துக்கத்துடன், வேதனையுடன், தாங்க முடியாத துக்கத்துடன் அப்படியே கிடந்தார். அப்பொழுது அந்த வீட்டிலிருந்து அந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயும் சவுல் ராஜாவின் ஊழியர்களும் வந்து, எழும்பி புசியுங்கள், நாங்கள் உங்களோடு கூட இருக்கிறோம் என்று எவ்வளவோ சொல்லுகிறார்கள். ஆனாலும் ஆறுதல் அடையாமல் சவுல் மிகவும் துக்கப்பட்டு கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த அஞ்சனம் பார்க்கிற பெண், உம்முடைய வார்த்தையை கேட்டு உமக்காக நீர் சொன்ன காரியத்தை எல்லாம் செய்தேனே, அப்படி இருக்க நான் சொன்னதை நீர் கேளும் என்று சொல்லி, எழும்பி உட்காரும், நான் சமைத்து தருகிறேன், நீர் சாப்பிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். அதை கேட்டதும் சவுல் ராஜா எழும்பி உட்கார்ந்தார். அப்பொழுது அந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ தன் வீட்டிலிருந்த ஒரு கன்றுக்குட்டியை உடனே எடுத்து அடித்து சமைத்து புளிப்பில்லாத அப்பங்களாய் மாவை பிசைந்து செய்து இப்படியாக சவுல் ராஜாவுக்கும் அந்த ஊழியர்களுக்கும் ஆகாரம் கொடுத்தாள். அப்பொழுது அவர்கள் அதை சாப்பிட்டு விட்டு புறப்பட்டார்கள். இப்படியாக இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிந்தது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? இந்த வேத பகுதியில் பல பெரிய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியமாக இறந்தவர்களின் ஆவி, இறந்த பரிசுத்தவான்களின் ஆவியும் பூமியில் இருக்கிறது என்றும் அது இளைப்பாறுதலில் இருக்கிறது என்றும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இறந்தவர்களுடைய ஆவி கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் இளைப்பாறுகிற ஒரு இடத்தில் அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். தீயவர்கள் அப்படியே பாதாளத்தில் அடைக்கப்படுகிறார்கள். நல்லவர்களோ பாதுகாக்கப்படுகிறார்கள் என்பது தெரிகிறது. இறந்தவர்களின் ஆவியை மந்திர வித்தலைகளினால் உயிரோடு எழுப்ப முடியும் என்பதும் உண்மையே. ஆனால் அதை செய்யக்கூடாது. பொல்லாத சத்துருவுக்கும் வல்லமை உண்டு, பாவத்திற்கும் வல்லமை உண்டு. பாவிகளும் வல்லமைகளோடு தான் இருக்கிறார்கள். அதனால் நாம் அதை புரிந்து கொண்டு எவ்வித பாவத்திற்கும் இடம் கொடுக்காமல் நடந்து கொள்ள வேண்டும். பாவத்தின் வழியிலும் சில காரியங்களை சாதிக்க முடியும் என்றாலும் அதை நாம் தெரிந்து கொள்ளக்கூடாது. நீதியின் பாதையில் வெற்றி பெறுவதையே விரும்ப வேண்டும். அஞ்சனம் பார்ப்பது, ஜோசியம் பார்ப்பது, இறந்தவர்களின் ஆவியிடம் குறி கேட்பது, நாள் பார்ப்பது, குறி கேட்பது போன்ற காரியங்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவை. அப்படிப்பட்ட காரியத்தை நாம் ஒருபோதும் செய்யக்கூடாது. கர்த்தர் இப்படிப்பட்டவர்களுக்கு எரிகிற நரகினை என்று சொல்லி இருக்கிறார். அதனால் அந்த காரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு பரிசுத்தமாய் கர்த்தரை நம்பி ஜெபித்து வாழ்வோம். சவுலை போல குறி கேட்க போகக்கூடாது, அஞ்சனம் பார்க்க போகக்கூடாது. இது அவருடைய முடிவை பொறுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாவத்தை அவர் செய்தார், மறுநாளே அவர் இறந்தார். இப்படியாக நடந்தது. அதனால் நாமும் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. எச்சரிக்கையா இருப்போம். ஆவி என்பதும் உண்மை, பாதாளம் என்பதும் உண்மை. பரிசுத்தவான்கள் இறந்தவர்களின் ஆவி உயிரோடு இருப்பதும் உண்மையே. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவார். எல்லா பொல்லாப்புக்கும் நீங்களாக்கி விடுதலையாக்குவார். கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். அவருடைய வழிகளில் நடந்து அவருடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். 1 சாமுவேல் 29 முதல் 31 அதிகாரங்கள். தாவீது ராஜா பெலிஸ்தரின் தேசமாகிய காத் பட்டணத்தின் ராஜாவாகிய ஆகீஸின் உதவியோடு பாதுகாப்பில் சிக்லாகில் இருந்தார். அப்பொழுது இஸ்ரவேலுக்கு விரோதமாக பெலிஸ்தர்கள் யுத்தம் பண்ண புறப்பட்டார்கள். அப்பொழுது ஆகீஸ் பரிசுத்தவானாகிய தாவீதை நோக்கி, நீரும் எங்களோடு கூட புறப்பட்டு வர வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது தாவீதும் அவரோடு கூட இருந்த 600 பேரும் புறப்பட்டார்கள். இப்படி அவர்கள் புறப்படும் பொழுது
புறப்பட்டு கொஞ்ச தூரம் வந்து விட்டார்கள். அந்த சமயத்தில் பெலிஸ்தரின் பிரபுக்கள் தாவீது இஸ்ரவேலர், சவுலின் கீழ் இருந்தவர். அப்படி இருக்கும்போது அவரை அழைத்துக் கொண்டு அவருடைய தேசத்திற்கு யுத்தத்திற்கு நாம் போகக்கூடாது என்று பேசி, தாவீதை நீர் எப்படி அழைத்து வருவீர் என்று ஆகீசிடம் கேட்கிறார்கள். தாவீது யுத்தத்திற்கு வரக்கூடாது, அவரும் அவரோடு சேர்ந்தவர்களும் வரக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். அதற்கு ராஜா, என்னிடத்தில் வந்தது முதல் தாவீதிடம் நான் ஒரு குற்றமும் கண்டுபிடிக்கவில்லையே, ஏன் அவரை அழைத்து செல்லக்கூடாது என்று கேட்கிறார். அதாவது 1 வருடமும் 4 மாதமும் தாவீது ராஜா சிக்லாகில் இருக்கிறார். அதாவது ஆகீசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார், அவருடைய உதவியில் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது தாவீது ஆகீசினிடத்தில் நற்பெயரை பெற்றிருக்கிறார், ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்கவில்லை. அதனால் அவர் ஒரு குற்றமும் செய்யாதவர், நாம் ஏன் அவரை விட்டுவிட்டு போக வேண்டும் என்று ஆகீஸ் தன் பிரபுக்களிடம் கேட்கிறார். அதற்கு அந்த பிரபுக்கள், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று பாடினார்களே, அப்படிப்பட்ட தாவீதை அவருடைய தேசத்திற்கே நாம் எப்படி அழைத்து செல்வது, கூடாது என்று பிடிவாதமாக அந்த பிரபுக்கள் சொன்னார்கள். பெலிஸ்தரின் பிரபுக்கள். அதனால் ஆகீஸ் ராஜா தாவீதை அழைத்து, நீர் எங்களோடு வர வேண்டாம் என்று சொல்லுகிறார். அதற்கு தாவீது, நான் என்ன குற்றம் செய்தேன், என்னிடத்தில் என்ன குற்றத்தை கண்டுபிடித்தீர், நான் ஏன் வரக்கூடாது என்று கேட்கிறார். ஏனென்றால் ஏற்கனவே ஆகீஸ் தான் அழைத்தார் தாவீதை வர சொல்லி. அப்பொழுது ஆகீஸ், என்னுடைய பிரபுக்கள் நீ வருவதை விருப்பவில்லை, அவர்கள் எதிர்க்கிறார்கள், அதனால் நீ வேண்டாம் என்று சொல்லுகிறார். அதன் பின்பாக தாவீது புறப்பட்டு சிக்லாகுக்கு செல்கிறார். அதாவது பாதை தூரம் வந்தவர் திரும்பி செல்லுகிறார். இந்த நிலையில் ஒரு காரியம் நடக்கிறது. இவர்கள் திரும்பி செல்லும் நேரம் 3 நாட்கள் ஆகிறது. தாவீது ராஜா புறப்பட்டு வந்து பாளையம் இறங்கியிருந்தார். அப்படி இருந்து அங்கே இருந்து புறப்பட்டு செல்ல அவருக்கு இப்படி 3 நாட்கள் காலம் ஆகிறது. இந்த நேரத்தில் அமலேக்கியர் சிக்லாகிற்கு வந்து அங்கிருந்த தாவீதோடும் தாவீதின் குடும்பத்தையும் அவர் கூட இருந்த 600 பேரின் குடும்பத்தையும் கொள்ளையடித்து, சிக்லாகை கொள்ளையடித்து சுட்டெரித்து போட்டு அங்கிருந்தவர்களை பிடித்து கொண்டு அவர்கள் போய்விட்டார்கள். தாவீது சிக்லாகிற்கு வரும்போது இங்கு பார்த்தால் சிக்லாக் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது, எரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தாவீது மிகவும் துக்கப்பட்டு, தாவீதும் அவரோடு இருந்தவர்களும் அழுகிறார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்படுகிறார். அதாவது எல்லோராலும் பகைக்கப்படுகிறார். தாவீது ராஜாவுடன் கூட இருந்தவர்களே தாவீதை எதிர்த்து பேசுகிறார்கள், கோபப்படுகிறார்கள். தங்கள் குடும்பத்தை அமலேக்கியர் பிடித்துக் கொண்டு போய்விட்டார்களே என்ற எண்ணத்தில் மிகவும் நெருக்குகிறார்கள். தாவீதை குற்றம் சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் தாவீது மிகவும் வேதனைப்பட்டு தன் பலனுள்ள மட்டும் அழுதார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இருக்கும்போது அப்பொழுது தாவீது ஆசாரியராகிய அபியத்தாரை அழைத்து ஏபோத்தை எடுத்து வரும்படி சொல்லி கர்த்தரிடத்தில் கேட்கிறார். நாங்கள் அமலேக்கியர் மேல் யுத்தம் செய்ய போகலாமா என்று கேட்கிறார். கர்த்தர் பதில் தருகிறார், போகலாம், நான் உனக்கு வெற்றியை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை கேட்டதும் தாவீது ராஜா தன்னுடன் இருந்த 600 பேரையும் அழைத்து கொண்டு பின்தொடர்ந்து அவர் போகிறார். அமலேக்கியரை பின்தொடர்ந்து போகிறார், தன் குடும்பங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக, தன்னுடன் இருந்த குடும்பங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக போகிறார். அப்படி போகும்போது தாவீதுக்கு அப்பொழுது 2 மனைவிகள் இருந்தார்கள். அவர்கள் அகினோவா, அபிகாயில் என்ற 2 மனைவிகள் இருந்தார்கள். இப்படி இருக்கும்போது அவர்களை பின்தொடர்ந்து, அமலேக்கியரை பின்தொடர்ந்து தாவீது செல்லுகிறார். அப்படி அவர்கள் புறப்பட்டு போகும்போது பேசோர் என்கிற ஆற்றின் அண்டையில் வருகிறார்கள். அப்பொழுது மிகவும் சோர்ந்து விடாய்த்து போனவர்கள் 200 பேர் அங்கேயே தங்கி விடுகிறார்கள். அதாவது இவர்கள் ஏற்கனவே இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய புறப்பட்டு அங்கு போயிருந்தார்கள். ஆப்பேக்கிலே பாளையம் இறங்கி இருந்தார்கள். பின்பு 3 நாள் நடைப்பயணமாக சிக்லாக்குக்கு வந்தார்கள். இங்கு வந்த உடனே திரும்பவும் புறப்பட்டு யுத்தத்திற்கு செல்லுகிறார்கள்.
இப்படி அதிக பயண தூரம் மற்றும் மனசோர்வினால் 200 பேர் தங்கி விடுகிறார்கள் அந்த பேசூர் ஆற்றண்டையில். மிச்சம் உள்ள 400 பேரை அழைத்துக் கொண்டு தாவீது யுத்தத்துக்கு புறப்பட்டு செல்லுகிறார். அப்படி அங்கு போகும்போது அங்கு அப்படி அங்கு போகும்போது ஒரு மனிதனை பார்க்கிறார்கள். அந்த மனிதன் மிகவும் விடாய்த்து, மிகவும் சோர்வாக, பசியோடு மயங்கி விழுந்து கிடக்கிறான். அந்த மனிதனை தூக்கி எடுத்து அவனுக்கு ஆகாரம் கொடுத்து அப்பம், திராட்சைப்பழ குலைகள், அத்திப்பழ அடை போன்ற காரியங்களை எல்லாம் கொடுத்து தாகத்திற்கு தண்ணீர் கொடுத்து பசியாற்றுகிறார்கள். அவன் பிழைத்துக் கொண்டான். அப்படி இருக்கும்போதே நீ யார் என்று கேட்கிறார்கள். அதற்கு அவன் மிகவும் சோர்ந்திருந்ததினால் அவன் புசித்த பின்பு பேசுகிறான். அதற்கு அந்த மனிதன், நான் எகிப்தியன். என் எஜமான் என்னை நான் வியாதியாய் இருப்பதைக் கண்டு என்னை கைவிட்டான். நான் மிகவும் பசியோடு இருந்தேன். அதனால் மயங்கி கிடந்தேன் என்று சொல்லுகிறான். அதை கேட்ட தாவீது ஐயாவும் அப்போது இருந்தவர்களும், அப்படியானால் நீங்கள் இருக்கிற இடத்தை, அந்த ரஸ்துக்கள் இருக்கிற இடத்தை எங்களுக்கு காட்டுவாயா என்று கேட்கிறார். அதற்கு அந்த மனிதன் ஒப்புக்கொள்ளுகிறான். நான் கூட்டிக் கொண்டு போய் காட்டுகிறேன். ஆனால் என்னை என்னை கொன்றுவிடக் கூடாது. என் எஜமானிடத்திலும் கொண்டு போய் விட்டுவிடக் கூடாது. அப்படி நீங்கள் செய்வதானால் நான் காட்டுகிறேன் என்று சொல்லுகிறான். இதை கேட்டதும், அப்படியே உனக்கு செய்வோம். நாங்களும் உன்னை கொல்ல மாட்டோம். உன் எஜமானிடத்திலும் விட மாட்டோம். நீ அந்த இடத்தை காண்பி என்று சொல்லுகிறார். அப்படி தாவீது சொன்ன உடனே அந்த மனிதன் அழைத்து கொண்டு போய் அந்த இடத்தை காட்டுகிறான். அதாவது தாவீதையாவும் தாவீதையாவின் குடும்பத்தினரையும் அவரோடு கூட இருந்தவர்களின் குடும்பங்களையும் வைத்திருந்த இடத்தை காட்டுகிறான் இந்த எகிப்திய மனிதன். இதை கண்டதும் உடனே போய் அவர்கள் அந்த இடத்தில் உள்ளவர்களை எல்லாம் மீட்டு கொண்டு அங்கிருந்த ஆடு மாடுகள் மனிதர்கள் இவர்களுடைய எல்லாவற்றையும் இழந்து போன எல்லா காரியங்களையும் மீட்டு கொண்டு அங்கிருந்த மக்களை அழித்து போட்டு அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். இப்படியாக தாவீது தன்னுடைய பொருட்களையும் மிருக ஜீவன்களையும் மனிதர்களையும் மீட்டு கொண்டார். அப்படி மீட்டு கொண்டு திரும்பி வரும்போது ரஸ்துக்கள் அண்டையில் 200 பேர் அங்கேயே தங்கி இருந்தார்கள். ஏற்கனவே அங்கே தங்கி இருந்தார்கள். அவர்கள் யுத்தத்திற்கு கூட வராமல் பாதியிலேயே தங்கி இருந்தவர்கள். அவர்களுக்கும் பங்கு கொடுக்க வேண்டும் என்று தாவீது ஐயா சொன்னார். தாவீது ஐயாவுடன் கூட இருந்தவர்களோ அவர்கள் யுத்தத்திற்கு வராமல் பாதியிலேயே நின்று விட்டார்கள். அவர்களுக்கு நாங்கள் அந்த கொள்ளையடித்த பங்குகளை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். அது நியாயம் அல்ல. அவர்களுக்கும் அது கொடுக்கப்பட வேண்டும் என்று தாவீது சொன்னார். இப்படியாக இன்று வரைக்கும் அந்த நாளிலிருந்து யுத்தத்திற்கு வந்தவர்கள் எப்படி கொலையாடினதை பங்கிட்டுக் கொள்வார்களோ அதே போல ரஸ்துக்கடண்டையில் இருந்தவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். அதுவே நியாயம் என்று தாவீது சொன்னார். அதன்படியே இன்று வரைக்கும் இஸ்ரவேலிலே இந்த முறை பின்பற்றப்பட்டு வருகிறது. அன்று சிக்லாகில் நடைபெற்ற இந்த முறை இன்றும் பின்பற்றப்பட்டு வருகிறது. இப்படி ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க சவுலோடு கூட யுத்தம் செய்ய புறப்பட்ட பெலிஸ்தரின் ராஜா சவுலை முறியடித்து அவரது 3 குமாரர்களான யோனத்தான், அபினதாப், மல்கிசுவா என்னும் அந்த 3 குமாரர்களையும் வெட்டி போட்டான். சவுல் ராஜாவையும் முறியடித்தான். இந்த நிலையில் மிகவும் காயப்பட்டு கிடந்த சவுல் ராஜா தன் ஆயுததாரியை நோக்கி, நான் அந்த விருத்த சேதனம் இல்லாதவனுடைய கைகளினால் கொல்லப்படுவானேன், நீ என்னை கொன்று போடு என்று தன் ஆயுததாரியை நோக்கி கேட்டார். அப்பொழுது அந்த ஆயுததாரி, நான் செய்ய மாட்டேன், நான் உங்கள் மேல் கை வைக்க மாட்டேன் என்று சொன்னார். இதை கேட்ட சவுல் ராஜா தானே தன்னுடைய பட்டயத்தை மண்ணில் புதைத்து அதன் மேல் விழுந்து தன்னை மாய்த்து கொள்ளும்படியாக விழுந்து விட்டார். அந்த பட்டயம் அவரை குத்தி போட்டது. இதை பார்த்து கொண்டிருந்த அந்த ஆயுததாரி தானும் தன் எஜமானன் இறந்த பின்பு தானும் உயிரோடு இருக்கக்கூடாது என்று தன்னுடைய ஆயுதத்தை அதே போல புதைத்து அதன் மேல் விழுந்து அந்த ஆயுததாரியும் செத்து போனான். இப்படியாக
கர்த்தருக்கு கீழ்ப்படியாமையினாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் மனிதர்களை பிரியப்படுத்த பார்த்து பெருமைக்கும் உலக காரியங்களுக்கும் இடம் கொடுத்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாய் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனாய் இருந்தும் இப்படியாக ஒரு மோசமான ஒரு அழிவை சந்தித்த சவுல் ராஜாவை போல வேறு யாரையும் பார்க்க முடியாது. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனாய் இருந்து கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட போது சவுல் மிகவும் தாழ்மையாய் இருந்தார். நான் எம்மாத்திரம் என்றார். நான் பெனிமின் கோத்திரத்தான் மிக சிறியவன் என்றார். ஆனால் அவர் தன்னுடைய ராஜ்ய பாரத்தை பெறும் பொழுதோ அவர் பெருமைக்கு இடம் கொடுத்தார். முக்கியமாக தன் ஜனங்களை திருப்திப்படுத்த பார்த்தார். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இச்சித்தார். தன் ஜனங்களை பிரியப்படுத்த பார்த்தது கர்த்தருக்கு கீழ்ப்படியாமை போன்ற காரியங்களினால் இப்படிப்பட்ட நிலை உண்டானது. இது மிகவும் வேதனைக்குரிய காரியமாயிருக்கிறது. இப்படியாக சாமுவேல் ஐயா சொன்ன தீர்க்க தரிசனம் சவுல் ராஜாவின் வாழ்க்கையில் நடந்தது. இதன் பின்பாக தாவீது ராஜா தான் கொள்ளையிட்டதை, அதாவது இது நடந்தது இஸ்ரவேல் தேசத்தில். ஆனால் தாவீது ராஜாவோ இப்பொழுது சிக்லாகை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். வந்து பின்பு அங்கிருந்து தான் கொள்ளையாடின பொருட்களை எல்லாம் தான் கஷ்டப்பட்ட நிலையில் மலைகளிலும் குன்றுகளிலும் ஒளிந்து கொண்டு வனாந்திரத்தில் திரிந்த பொழுது தனக்கு உதவிய ஜனங்கள் யார் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தாம் கொள்ளையாடின பொருள்களை அன்பளிப்பாக அனுப்பி வைக்கிறார். அதாவது தான் மிகவும் நெருக்கப்பட்ட சவுல் ராஜாவினால் விரட்டப்பட்டு அவர் ஓடி திரிந்த காலத்தில் அவருக்கு உதவியவர்கள் தாவீதுக்கு யார் யார் உதவினார்களோ அவர்களுக்கெல்லாம் அன்பளிப்புகளாக தான் கொள்ளையடித்த பொருட்களை, ஆடு மாடுகள், மிருகங்கள், பொன், வைரம் போன்ற எல்லா காரியத்திலேயும் அவர்கள் பங்கிட்டு பரிசு பொருட்களை தாவீது அனுப்புகிறார். அவ்வளவு பெரிய உத்தமனும் நீதிமானுமாய் இருக்கிறார். தாவீது எந்த இடத்தில் சென்றாலும் அந்த இடத்திலெல்லாம் அவர் நீதிமானாய் இருக்கிறார். சவுலுக்கு உண்மையாய் இருக்கிறார். நமக்கு தெரியும் தாவீது ஐயா கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்று. அது சவுல் ராஜாவுக்கு கீழ்ப்படிந்ததிலிருந்து சவுல் தன்னை கொல்ல வரும்போதும் தான் அவரை கொல்லாமல் அவரை பாதுகாத்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, தன் எதிரியையும் விட்டு வைத்த காரியங்கள். இங்கு சிக்லாக்கு இந்த பின்பு கூட அந்த ராஜாவுக்கு உதவியாக, ஆகீசுக்கு உதவியாக இருந்தது, நற்பெயரை பெற்றது போன்ற காரியங்கள் தாவீது ராஜாவின் வாழ்க்கை முறையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. முக்கியமாக அவருடைய நன்றி அறிதலை வெளிப்படுத்துகிறது. தான் வனாந்திரத்தில் மலை குகைகளில் தனிமையில் கஷ்டப்பட்ட காலத்தில் தனக்கு உதவியவர்களுக்கு தனக்கு ஒரு நல்வாழ்வு வந்த பொழுது, பொருளாதாரத்தில் செழிப்பு வரும்போது அதை நினைத்து பார்த்து தனக்கு உதவியவர்களுக்கெல்லாம் அன்பளிப்பை அனுப்புகிறார். இப்படிப்பட்ட நன்றி அறிவித்தல் உள்ளவர்களாக தாவீதையாவின் வாழ்க்கையில் நாம் அதை கற்றுக்கொண்டு அவரை போல நாமும் இருப்போம். கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற நற்குணம் தாவீதையாவின் வாழ்க்கையில் நன்றி அறிதலுமாய் இருக்கிறது. இதை நாமும் கற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையிலும் பின்பற்றி கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக மாறுவோம். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர்களை நாம் எந்த அளவுக்கு கனப்படுத்த வேண்டும் என்ற செய்தியை இந்த வேத பகுதியில் நாம் கற்றுக்கொள்ளலாம். சவுல் ராஜா இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவரை பெலிஸ்தர்கள் யுத்தத்தில் கொன்று போட்டார்கள், தோற்கடித்தார்கள். இஸ்ரவேலர்கள் தோற்று நின்றார்கள். சவுல் ராஜாவின் குமாரர்கள் 3 பேரும் கொல்லப்பட்டார்கள். சவுல் அடிக்கப்பட்டு அவர் உயிர் போகவில்லை, ஆனால் படுகாயம் அடைந்திருந்தார். அந்த நிலையில் இருக்கும்போது ஒரு சில சம்பவம் நடக்கிறது. அதை குறித்து பார்க்கலாம். தாவீது ராஜா அமலேக்கியோடு யுத்தம் செய்துவிட்டு திரும்பி வருகிறார். அவர் சிக்லாக்கிற்கு வந்து 3ஆம் நாளிலே ஒரு மனிதன் தாவீதினிடத்தில் வருகிறார். அந்த மனிதன் தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு புழுதியை அள்ளி தன் தலையில் போட்டுக்கொண்டு வந்து தாவீதின் முன்பாக விழுந்து வணங்குகிறான். அப்பொழுது அதை பார்த்த தாவீது ராஜா
என்ன செய்தி சொல் என்று சொல்லுகிறார். அதை கேட்டதும் அந்த மனிதன், நான் ஒரு அமலேக்கியன். தாவீது அமலேக்கியரை கொள்ளையடித்து அங்கிருந்த தன் குடும்பங்களை, தன்னுடைய சேர்ந்தவர்களுடைய குடும்பங்களையும் மீட்டுக் கொண்டு சிக்லாகிற்கு வந்து 2 நாள் ஆயிற்று. அதன் பின்பாக 3ஆம் நாளிலே ஒரு மனிதன் தாவீதினிடத்திற்கு ஓடி வருகிறான். அந்த மனிதன் அமலேக்கியனாய் இருக்கிறான். அவன் தன் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு அவன் வந்து பணிந்து கொள்ளுகிறான். அப்பொழுது தாவீது, நீ யார் என்று கேட்கிறார். நீ யார் என்று கேட்கிறார். அதற்கு அந்த மனிதன், நான் அமலேக்கியன். நான் தற்செயலாய் கில்போவா மலைக்கு போனேன். அங்கு சவுல் ராஜாவை சுற்றிலும் யுத்த வீரர்கள் நெருக்கினார்கள், ரதங்களும் நெருக்கிற்று. அப்பொழுது அவர் ஒரு பட்டயத்தின் மேல் விழுந்து கிடந்தார். அவருடைய வயிற்றில் பட்டயம் குத்தப்பட்டிருந்தது. அவர் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். அந்த நிலையில் நான் அவரை பார்த்தேன். அவர் கிட்ட போய் பார்க்கும் பொழுது அவர், நீ யார் என்றார். நான் அமலேக்கியன் என்றேன். அப்பொழுது, நீ என்னை கொன்று போடு, எனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று சொன்னார். அப்பொழுது நான் அவரை பார்க்கும் பொழுது அவர் இனி உயிர் பிழைக்க மாட்டார் என்று எண்ணி நான் அவரை கொன்று போட்டேன். அவருடைய தலையிலிருந்த முடியையும் அவர் கைகளில் இருந்த அஸ்த கடகத்தையும் எடுத்து வந்திருக்கிறேன் இதோ என்று அந்த மனிதன் சொன்னான். இதற்கு முன்பாக அந்த மனிதன், நான் சவுல் ராஜாவும் அவருடைய குமாரனாகிய யோனத்தானும் மரித்து விட்டார்கள் என்று தாவீதினிடத்தில் சொன்னான். அதை கேட்ட தாவீது, அது உனக்கு எப்படி தெரியும்? நீ எப்படி சொல்லுகிறாய் என்று கேட்டார். அப்பொழுது இப்படியாக சொன்னான். இதை கேட்ட தாவீது உடனே தன்னிடத்தில் இருந்த ஒரு வாலிபனை அழைத்து, இவன் மேல் விழுந்து போடு, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை கொன்று போட்டேன் என்று இவனுடைய வாயை இவனுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லிற்று என்று, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை நீ எப்படி கொல்ல துணிந்தாய் என்று கேட்டு அந்த மனிதனை கொன்று போடும்படி சொன்னார். அதே போல அந்த வாலிபன் எழுந்து அந்த செய்தி கொண்டு வந்த மனிதனை கொன்று போட்டான். அதன் பின்பாக சவுல் ராஜாவும் யோனத்தானும் அவருடைய பிள்ளைகள் மற்ற இருவரும் இறந்து போனது தாவீது ராஜாவுக்கும் அவரோடு இருந்தவர்களுக்கும் மிகவும் துக்கமான காரியமாய் இருந்தது. அவர்கள் மிகவும் வேதனையோடு துக்கம் கொண்டாடினார்கள். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை தொடக்கூடாது. அப்படி என்றால் கர்த்தர் ஒரு மனிதனை தன்னுடைய வேலைக்காக ஆயத்தப்படுத்தி அந்த மனிதனின் இருதயத்தை பக்குவப்படுத்தி தன் ஊழியக்காரனாக அங்கீகரிக்கிறார். இந்த அங்கீகரிப்பிற்கு அடையாளமாக அபிஷேகம் பண்ணுதல் என்ற நிகழ்வு நடைபெறுகிறது. அபிஷேகம் பண்ணுதல் என்றால் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பது போல, ஒரு மனிதனுக்கு நீ இன்று முதல் இந்த வேலையில் நீ செய்யலாம் இந்த நிறுவனத்தில் என்று சொல்வது போலதான் அந்த அபிஷேகம் பண்ணுதல் என்ற காரியம். அப்படி கர்த்தரே இந்த உலகத்தில் ஒரு காரியத்தை நடப்பிக்க, ஒரு தேசத்திலாக இருக்கலாம், ஒரு ஊரிலாக இருக்கலாம், கர்த்தரால் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன், இந்த மனிதனை வைத்து இந்த காரியங்கள் இந்த பூமியில் இத்தனை பேருக்கு கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கப்பட வேண்டும், இப்படிப்பட்ட நீதியான காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்று கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருப்பார். அப்படி கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் இருக்கும்போது அந்த மனிதனை கர்த்தர் வழி நடத்துவார். இந்த நாளில் இந்த காரியத்தை செய் என்று அந்த மனிதனை வழி நடத்துவார். அன்பின் ஆவியானவர் அந்த மனிதனை ஆளுகை செய்து வழி நடத்துவார். இதுதான் கர்த்தருடைய உண்மையான ஊழியக்காரர்களின் நிலை. அப்படி கர்த்தருடைய உண்மையான ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பதினால் அவர்களை நோக்கி அவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும்படி எதிர்த்து வருகிற எல்லா மனிதர்களும் பொல்லாதவர்களாய் இருப்பார்கள்.
அதை புரிந்து கொள்ள வேண்டும். மலையின் மேல் இருந்து, அதாவது மலையின் மேல் இருந்து விழும் தண்ணீரானது ஒரே திசையை நோக்கி நேராக கீழே வந்து விடும். ஒவ்வொரு திசையை நோக்கி ஒவ்வொரு துளி தண்ணீரும் போகாது. ஒரே திசையை நோக்கி கீழே வரும். அது போல கர்த்தருடைய பிள்ளைகளும் ஒரே ஆவியை உடையவர்களாய் இருந்தால், பரிசுத்தவான்கள் 10 பேர் இருந்தால் அந்த 10 பேரும் ஒற்றுமையாய் இருப்பார்கள். எந்த பொல்லாத ஆவிக்கும் இடம் கொடுக்காமல் பரிசுத்தமாய் வாழ்கிற 1000 பேர் இருந்தாலும் அங்கு ஒரு ஒற்றுமை நிலவும். 2 பேர் இருந்து ஒருவர் கர்த்தருடைய ஆவியால் வழி நடத்தப்படுகிறவர்களாகவும் பரிசுத்தமானவர்களாகவும், இன்னொருவர் பாவம் செய்கிறவர்களாக, அதாவது பொல்லாத ஆவியினால் வழி நடத்தப்படுகிறவர்களாக இருந்தால், இருவர் இருந்தால் கூட அந்த இடத்தில் ஒற்றுமை நிலவாவது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தமேது என்று வேதம் சொல்லுகிறதே, அதே போல கர்த்தருடைய ஆவியானவருக்கும் பொல்லாத ஆவிகளுக்கும் சம்பந்தம் எப்படி இருக்க முடியும்? அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. இயற்கைக்கு மீறிய செயல் அப்படி ஒன்று நடக்கவே நடக்காது. இயற்கையின் சட்டம் அது அல்ல. அதாவது ஒரு பொல்லாத ஆவி பிடித்த மனிதனும் இன்னொரு பரிசுத்தமான மனிதனும் ஒன்றாய் ஒத்துமையாய் இருக்க முடியாது. ஒரே வீட்டில் கூட இருக்கலாம், ஆனால் ஒரு மனமாய் இருக்க முடியாது, சமாதானமாய் வாழ முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகளோடு தான் சமாதானமாய் இருக்க முடியும். அதே போல பொல்லாத ஆவி பிடித்த மனிதர்கள் அதே போல மற்ற ஆவிகள் பிடித்தவர்களோடு இருக்கலாம், ஆனாலும் ஒற்றுமையாக இருக்க முடியாது. யாரோடும் ஒரு மனமாய் இருப்பது கடினம்தான். ஏதாவது ஒரு வேறுபாடு இருந்து கொண்டே இருக்கும். சண்டை சச்சரவுகள் இருந்து கொண்டே இருக்கும். எந்த பொல்லாத ஆவி பிடித்த மனிதனுக்கும். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் மட்டுமே, நீதிமான்கள் மட்டுமே ஒற்றுமையாய் இருக்க முடியும். அநியாயக்காரர், அக்கிரமக்காரர்கள் உண்மையாய் ஒற்றுமையாய் இருக்க மாட்டார்கள் என்பது இயற்கை சட்டம், ஆவிக்குரிய சட்டம். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் இருக்கும்போது அந்த மனிதனுக்கு கண்டிப்பாக கர்த்தருடைய வழி நடத்துதல் இருக்கும். அப்படிப்பட்ட மனிதர்களை தூஷிப்பதோ, குற்றப்படுத்துவதோ, அவர்களுக்கு தீங்கு செய்வதோ, அவர்களுடைய வேலைகளில் குறுக்கிடுவதோ, தடை செய்வதோ, இது மகா பாவமான செயல். கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாக நேரிடும். எப்பொழுதும் உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளை கண்டால் அவர்களை கனப்படுத்தி அவர்களிடத்தில் நாம் அன்பாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்ள வேண்டும். இது மிகவும் முக்கியமான காரியம். ஒருவேளை அவர்களும் மனிதர்களே, அவர்களிடத்தில் சிறு சிறு தவறுகள், சிறியதோ பெரியதோ தவறுகள் காணப்பட்டாலும் அதை நாம் ஜெபிக்க வேண்டுமே தவிர, கர்த்தரிடத்தில் ஆண்டவரே அந்த மனிதனை மனம் திரும்ப பண்ணும் என்று ஜெபிக்கலாம், அந்த மனிதனிடமே பேசலாம். ஆனால் எந்த காரணத்தை முன்னிற்றும் தேவ ஊழியர்களை குற்றப்படுத்தக் கூடாது, அவர்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடாது. அப்படி செய்தால் அது நமக்கே தீங்காக முடிந்துவிடும். ஒருவேளை ஒரு மனிதர் நம்முடைய பார்வைக்கு தவறாக தெரிந்தாலும் உண்மையும் உத்தமமாய் வாழலாம், கர்த்தருடைய வழிபடி நடந்து கொண்டிருக்கிற நீதிமானாய் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களை நாம் தவறாக சொல்லிவிட்டால், தவறாக அவர்களுக்கு ஏதாவது தீங்கு விளைவித்து விட்டால், கஷ்டப்படுத்தி விட்டால், அதன் விளைவாக நமக்கு பெருந்துன்பம் நேரிடும். அவர்கள் மேல் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை தண்டிப்பார். அதனால் நாம் கர்த்தருக்கு பயந்து, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு மரியாதை கொடுத்து தாழ்மையாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் காரியங்களில் குறுக்கிடக்கூடாது, அவர்களுக்கு எந்தவித தீங்கும் இழைக்க கூடாது, அவர்கள் மனம் புண்படும்படி பேசக்கூடாது. அது மிக மிக முக்கியம். அவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும். முடிந்த அளவுக்கு நம்மால் ஆன அளவுக்கு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளை கண்டுபிடித்து, அப்படி நமக்கு தெரிந்தால் அவர்களுக்கு முடிந்த உதவியை செய்து கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்ளலாம். பகைக்க கூடாது. நாம் அப்படி உண்மையான ஊழியர்களை பகைத்தால் நமக்குள் இருக்கிற ஆவி எப்படிப்பட்டது என்பதை நாமே சோதித்துக் கொள்ள வேண்டும். அது தவறானதாக இருக்க வாய்ப்புண்டு. கர்த்தர் பெரியவராயிருக்கிறார். அதை நாம் புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும். அவருக்கு பயந்து நடக்க பழக வேண்டும். அடுத்ததாக, இப்படி இந்த சம்பவங்கள்லாம் நடந்து முடிந்த பின்பு சவுல் ராஜாவை குறித்தும் அவரது குமாரனான யோனத்தானை குறித்தும் தாவீது ராஜா
புலம்பல் பாடுகிறார். சவுல் எப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிறார். சவுல் ராஜா சிங்கத்தைப் போல வலிமை உடையவர், கழுகுகளைப் போல வேகமுடையவர் என்று பாடுகிறார். இப்படியாக தாவீதையா அவருக்கு பாட்டு பாடி நினைவஞ்சலி செலுத்துகிறார். அவருடைய புகழை பாடுகிறார். சவுல் ராஜாவை அவர் மிகுந்த பராக்கிரமசாலி, யுத்தத்தில் வல்லவர், அவர் மிகவும் போராடி அவர் வெற்றி பெறுவதில் வீரர் என்று அவரை புகழ்ந்து பாடுகிறார். அடுத்தது யோனத்தான். அவர் மிகவும் சவுல் ராஜா இஸ்ரவேலின் குமாரத்திகளுக்கு அநேக நகைகளையும் பொன் பொருட்களையும் கொள்ளையடித்து கொடுத்தார். அவர் மிகுந்த பராக்கிரமசாலி, அவர் திறமையானவர். அப்படிப்பட்ட ஒரு ராஜாவை நீங்கள் இழந்து விட்டீர்களே என்று இஸ்ரவேலின் குமாரத்திகளே நீங்கள் புலம்புங்கள், பாடல் பாடுங்கள் என்றெல்லாம் அவர் பாடுகிறார். புலம்பும்படி சொல்லுகிறார். அவருடைய துக்கத்தை அவர்கள் கொண்டாடுகிறார்கள், அனுசரிக்கிறார்கள். அதே போல யோனத்தான் மிகவும் பராக்கிரமசாலி. அவர் அன்பானவர், மிகவும் அன்பானவர். ஸ்திரீகளின் சிநேகத்தை காட்டிலும் யோனத்தானின் சிநேகிதம் பெரியது என்று தாவீது பாடுகிறார். அதாவது அன்பு காட்டுவதில் ஒரு பெண்ணை விட அதிகமாய் அன்பு காட்டுவாராம் யோனத்தான். மிகவும் அன்பாக, ஆறுதலாக, சந்தோஷமாக தாவீதையாவோடு கூட யோனத்தான் வாழ்ந்திருக்கிறார். அதை குறித்து தாவீது ராஜா பாடுகிறார். இப்படியாக சவுல் ராஜாவின் மேலும் அவருடைய குடும்பத்தின் மேலும் தாவீது ராஜா புலம்பல் பாடல்களை பாடுகிறார். சவுல் ராஜாவிடம் குற்றம் குறைகள் இருந்தாலும், அவர் தன்னை கொல்லவே வந்திருந்தாலும், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நீதிமான் என்று தாவீது சொல்லுகிறார். பல காரியங்களில் அவர் நீதியாய் வாழ்ந்திருக்கிறார். அவருடைய செயல்கள் பெரியதாய் இருந்திருக்கிறது. இப்படி அவரிடத்தில் இருப்பது குறைகளை தவிர மொத்தமாக சவுல் ராஜா கெட்டவர் என்று சொல்லக்கூடாது. அவரிடத்தில் நிறைய குறைகள் உண்டு, அவர் நிறைவாக்கி கொள்ளவில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இப்படியாக சவுல் ராஜாவை குறித்து தாவீது புலம்பல் பாடி முடித்தார். இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.